வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெயகுரு கேடிஎன்எல் மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த மிக முக்கிய திருநாளாகும். தமிழ் மாதங்களில் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகிறோம். இது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் உருவான வரலாறை பற்றி பார்க்கலாம். அசுரர்கள் பார்த்திங்கன்னா பிரம்மனிடம் வரம் வாங்குறாங்க. சிவபெருமானின் வீரியத்தால் பிறக்கும் ஒரு குழந்தையால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரத்தை சூரபத்மன் பெற்றிருந்தான். அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தங்களை காக்குமாறு முறையிட்டனர். தேவர்களின் துயரத்தை துடைக்க எண்ணிய சிவபெருமான் தனது நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவித்தார். அந்த தீப்பொறிகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் வாயு பகவானும் அக்னி பகவானும் அவற்றை சுமந்து சென்று சரவண பொய்கை என்ற குளத்தில் சேர்த்தனர். சரவண பொய்கையில் அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகிய குழந்தைகளாக மலர்ந்தனர். சரவண பொய்கையில் அவதரித்த அந்த 6 குழந்தைகளும் வளர்க்கும் பொறுப்பு பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் அந்த குழந்தைகளை அன்போடு வளர்த்து வந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி தன் கணவரான சிவபெருமானுடன் சரவண பொய்கைக்கு நேரில் வந்து அந்த 6 குழந்தைகளையும் பாசத்தோடு அள்ளி ஒன்றாக அணைத்தார். அப்போது அந்த 6 குழந்தைகளும் இணைந்து 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே திருமேனியாக ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்தார். அவர் அவதரித்த அந்த திருநாளே வைகாசி விசாகம் ஆகும். விசாக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரம் அப்படின்னா மேலான ஒளி அல்லது மகாஜோதி என்று பொருள். அறியாமை என்ற இருளை நீக்கி ஞானத்தை வழங்கும் நாளாக இது கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகனை வழிபட்டால் பகை நீங்கும், கல்வி ஞானம் பெருகும், குழந்தை பேறு கிட்டும், கணவன் மனைவிக்குள்ளிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். வைகாசி விசாக வழிபாட்டு முறை. விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி பிற்பகல் 12:03 தொடங்கி 30ஆம் தேதி பிற்பகல் 2:18 வரையிலும் விசாக நட்சத்திரம் இருக்குது. பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி பிற்பகல் 12:55 தொடங்கி 31ஆம் தேதி பிற்பகல் 2:45 வரை இந்த பௌர்ணமி திதி இருக்குது. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் அந்த சேர்ந்து வரும் டைமில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. விரதம் இருப்பவர்களாக இருந்தால் அன்று முழுவதுமே உபவாசம் இருந்து பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம். மாலை நேரத்தில் முருகன் கோயிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு பெற்றுக்கொள்ளலாம். காலையிலேயே எழுந்துட்டு உடல் தூய்மை பெற்று வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமான் படமோ சிலையோ வைத்து அலங்கரிக்கவும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் சிலை வச்சுருக்கீங்க இல்லை வேல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வேலுக்கும் சிலைக்கு பால் அபிஷேகம் அல்லது பஞ்சாமிர்த அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செய்துட்டு அவங்களுக்கு சந்தனம், குங்குமம், விபூதி இட்டு மலர்களால் அலங்காரம் செய்யவும். செவ்வரளிப்பூ, செம்பருத்திப்பூ இந்த பூக்களை கொண்டு சிலைக்கு இல்லைன்னா வேலுக்கு அலங்காரம் செய்துட்டு தீப தூப ஆராதனை காட்டி நெய்வேத்தியமாக பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம், பழங்கள் வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம். இதெல்லாம் வைத்து கந்தன் அனுபூதி திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் ஏதாவது ஒன்று பாராயணம் செய்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம். அல்லது ஓம் சரவண பவ அதை 108 முறை சொல்வதும் சிறப்பு. மாலை நேரத்தில் முருகப்பெருமான் கோவில் சென்று முருகப்பெருமானை மனதார வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். இப்படி வழிபடுவதால் கல்வி, வேலை, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், சந்தான பாக்கியம் கிட்டும், நோய் நீங்கி ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், அனைத்து துன்பங்களும் விலகி வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்க முருகப்பெருமான் அருளை பெறுக. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.